ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. தமிழில் பார்த்துருப்பீங்க, டெய்லி 2000 rupees, டெய்லி 500 rupees, டெய்லி 1000 rupees, எனக்கு இவ்வளோ சம்பாதிக்கிற மாதிரி என்ன சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு வராங்க, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே. அதில் பாதி பேர் வந்து ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணவங்க பாதி பேர், இல்லை புதுசாக மார்க்கெட் அணுகிறவங்க வந்து பாதி பேர். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி பற்றியோ ட்ரிக்ஸு பற்றியோ கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. உங்களுடைய பொண்ணான நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. உங்களுக்கு ஷார்ட்கட் ரூட், ஏதாவது டிப்ஸ் கிடைக்கும், ஏதாவது கால்ஸ் கிடைக்கும், ஏதாவது ட்ரிக்ஸ் ஐடியா கிடைக்கும், டெய்லி 500 சம்பாதிக்காமல் டெய்லி 1000 சம்பாதிக்க மாதிரி ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஏன்னா உங்களுடைய நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி தம்ப்நெயில் போட்டு நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இப்போது டெய்லி 1000 சம்பாதிக்கணும், டெய்லி 2000 சம்பாதிக்கணுன்ற ஆசை யாருக்கு தான் இல்லை சொல்லுங்கள்? எல்லாருக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேருக்கு சொல்ல அவங்களுக்கு வலை விரித்து அவங்கள வந்து அது மூலமாக பணம் சம்பாதிக்கிற டீம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ரியாலிட்டி பற்றி பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இல்லை எனக்கு டிப்ஸ் தான் வேணும், ட்ரிக்ஸ் தான் வேணும், உங்கள் வீடியோவில் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுடைய நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாத நீங்கள் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம மிச்சம் இருக்கிற நபர், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நபருக்காக நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த டிப்ஸு கால்ஸ் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டிப்ஸு கால்ஸ், அப்புறமா வந்து என்ன சொல்லுவாங்க, பேர்லாம் சொல்லுவாங்க. அதில் நான் பணம் சம்பாதிச்சு நினச்சி நான் எவ்வளோ வருஷமாக என்னுடைய லைஃப் மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன், அடுத்த லெவல் வந்தேன், இந்த லெவல் வந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட கிடையாது. ஏன்னா அது பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இப்போ இல்லை, எப்பவுமே அது பிஸ்னஸ் வந்தால் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறது வந்து இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள், இதுக்கு கீழே வந்தால் சேல் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து அது பிஸ்னஸ். அது நான் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்களோட அக்கௌண்ட்டை, இந்த மாதிரி மேஜிக் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி என்ன சொல்கிறது, பணத்தை ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டு இருக்கவங்கக்கிட்ட இன்னும் மேலும் பணத்தை சுரண்டுறதுக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் தள்ளி நிறுங்க. நீங்கள் டெய்லி 500 சம்பாதிக்கணுமா, 10 ரூபா சம்பாதிக்கணுமா, 1000 ரூபாய் சம்பாதிக்கணுமா, 50 ரூபா சம்பாதிக்கணுமான்றத அவங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போது ஒரு மீனவன் வந்து காலையில் எழுந்துச்சி போகிறாரு, கடலுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாரு. போயிட்டு ஒரு மாலை வர சொல்ல ஒரு 50 கிலோ மீன் வந்து பிடிச்சிட்டு வர்றாரு, 50 kg மீன் வந்து பிடிச்சிட்டு வர்றாரு. அவங்க ஊரை சுற்றி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சந்தோஷப்படுறாங்க. மறுநாளும் போகிறாரு, மறுநாள் ஒரு 50 கிலோ மீன் பிடிச்சிட்டு வர்றாரு, மறுநாள் போகிறாரு ஒரு 10 கிலோ மீன் பிடிச்சிட்டு வர்றாரு, மறுநாள் போகிறாரு 100 கிலோ மீன் பிடிச்சிட்டு வர்றாரு. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து அதாவது அந்த பக்கத்து வீட்டுக்காரோ இல்லை அந்த தெரிஞ்சவங்களோ வந்து ஏன்பா எனக்கு அந்த மீன் பிடிக்கிற சொல்லிக் கொடு, நான் வந்து எனக்கு டெய்லி ஒரு 50 கிலோ மீன் வந்தால் கிடைச்சா போதும் எனக்கு, நீ இப்போ பிடிச்சிட்டு வரல, அதே மாதிரி எனக்கு ஒரு 50 கிலோ மீன் டெய்லி நான் பிடிச்சிட்டு வந்தால் போதும், எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்றாரு. இவரும் கூட்டிகிட்டு போகிறாரு, கடலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லிக் கொடுக்குறாரு. அன்றைக்கி ஒரு 50 கிலோ மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. செம ஹாப்பி. இப்போது இவர் வந்து நாளையிலேருந்து தனியாக வந்து மீன் பிடிக்க போயிட்டு டெய்லி 50 கிலோ மீன் பிடிச்சிட்டு வர முடியுமா? டெய்லி அதாவது கற்றுக் கொடுத்தாலையும் அவர் வந்து 50 கிலோ மீன் பிடிச்சிட்டு வர முடியுமா அப்படின்னா நோ. வரலாம், வராமலேயும் போகலாம். ஏன் அப்படின்னா இந்த மீனவ தொழில் பண்ணுற நண்பர் வந்து எத்தனை வருஷமாக அதில் இருக்க, அந்த மேபி அவர் சைல்டுஹுட்லேருந்தே கூட அவர் போகலாம். அவர் யாருக்குன்னு தெரியும், அவருக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கும். ஒருவேளை இந்த சொன்னீங்க 10 கிலோ மீன் இதில் அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு சில நாள் 10 கிலோ மீன் இருக்கலாம், ஒரு சில நாள் ஒரு மீன் கூட பிடிக்காமல் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலாம். என்னது, ஒரு நாள் ஒரே ஒரு மீன் கூட பிடிக்காமல் கூட வீட்டுக்கு வரலாம். மேபி லக்கில் ஒரு நாள் வந்து 100 kg மீன் கிடச்சிடலாம். எல்லா நாளும் நமக்கான நாள் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து போக முடியாது. ஏன் அந்த விஷயம் சொல்ல வரேன்னா, டெய்லி இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் வரீங்களா, மார்க்கெட் வரீங்கிறீங்களா? ஸோ வரீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் கொட்டி கிடக்கு பணம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நீங்கள் வரீங்களா, புதுசாக வரீங்களா, இந்த மாதிரி புதுசாக வரவங்களுடைய பணம் தான் அவ்வளோ பணமும். அதாவது பணத்தை எடுக்கிறாங்க. பெரிய டிரான்சாக்ஷன் நடக்க சொல்ல நம்ம வந்து சின்ன சின்ன மீனுங்களாம் போய் மாட்டிக்குவோம். பெரிய டிரான்சாக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாலில் போகும், நல்ல மேலே போகும். நம்ம நினச்சிக்கோம், ஆஹா இதில் வந்து இங்கே வாங்கி விற்றுட்டா நல்ல லாபம் கிடைக்கும், இங்கே விற்றுட்டு இங்கே வாங்கினா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்வாங்க. ஸோ யார் இங்கே விற்கிறது, யார் இங்கே வாங்குறது, யார் இங்கே வாங்குறது, யார் இங்கே விற்கிறது, யார்? இதை
நல்லா தரமாக புரிஞ்சுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட யார்கிட்டனா கற்றுக்கிட்டா மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட். நிறைய பேர் என்ன கற்றுக்கிட்டு சொல்கிறாங்க. கற்றுக்கிட்ட மட்டும் பத்தாது. அதை நீங்கள் அனுபவமாக மாற்றணும். அதை நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த பயம் போகும். நீங்கள் சொல்லுங்க 500 மேபி யாருக்கு நான் தெரியும் டெய்லி 10,000 சம்பாதிக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு டேலண்ட் இருக்கலாம். ஏன் டெய்லி ₹1,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு கூட டேலண்ட் இருக்கலாம். ஏன் அது என்ன சொல்கிறது உங்களுக்கு அதில் சம்பாதிக்கிறதுக்கான டேலண்ட்டே இல்லாமல் கூட இருக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா உங்களால் நல்லா சம்பாதிக்கிற டேலண்ட் இருக்கலாம். டெய்லி ₹10 சம்பாதிக்கிற டேலண்ட் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம். இப்போதைக்கு பணம் இருக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு கேபிட்டல்லேருந்து அந்த கேபிட்டலை வச்சுட்டு இந்த ஷேர் மார்க்கெட் எவ்வளோ சம்பாதிக்கலாம் இது டிசைட் பண்ணிட்டு, ஆனால் உங்கள்கிட்ட 0 டேலண்ட் இருந்துட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்ளை பண்ண சொல்லும். அது என்ன ரிட்டர்ன் கொடுக்கும்? அது டேமேஜ் ஆகும். அது கரைஞ்சி தான் கீழே தான் வருமே தவிர மேலே போகாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன் லைக் பண்ணுங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. எல்லா யூடியூப்லேயும் எல்லோரும் லைக் பண்ணுறதுல இல்லைங்களா. ஜென்ரலாக காமனாக திங்க் பண்ணால் ஜென்ரலாக ஒரு வீடியோ பார்ப்பாங்க, பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஒரு செகண்ட் லைக் பண்ணுங்க எல்லோரும். ஓகே, லைக் பண்ணிட்டீங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி. இப்போ நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நம்ம சார் அப்ளை பண்ணி நீங்கள் சொன்னீங்களே ஃபிஷர்மேன் கதை இதெல்லாம் ரைட் ஓகே. டெலீட் பண்ணிடுங்க எல்லாத்தையும். இதே ஃபிஷர்மேன் கதை இன்னொரு விஷயம் பார்த்துக்கலாம், இன்னொரு ஆங்கிள்லையும். இப்போ டெய்லி போகிறார் இல்லைங்களா, டெய்லி போயிட்டு மீன் கொண்டு வர சொன்னேன். அவர் போயிட்டு ரிட்டர்ன் வருவாரான்றது நிரந்தரம் கிடையாது. மீன் பிடிக்கப்போ இவ்வளோ வருஷம் போயிட்டு வந்திருக்கலாம், ஆனால் அதில் அவ்வளோ ஆபத்து இருக்குது. மேபி அந்த சூழ்நிலை சரியாக இல்லாமல் இருக்கலாம். திடீர்னு மீன் பிடிக்க போகிற புயல் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, திடீர்னு கடலில் மாட்டிக்குவார், திடீர்னு வலை அறுந்துடும், பெரிய மீன் வந்து வலையை அறுத்துட்டு போயிடும். சில டைமில் வந்து போட்டில் டேமேஜ் ஆகி போட் கடலில் மூழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் தான் அவர் தப்பிச்சு வரணும். அவர் ஒன்று அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து 50 kg மீன் பிடிச்சிட்டு வரல. ஆனால் அது பழகிட்டதுனால அவருக்கு ஈஸியாக இருக்காது. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. ஸோ எவ்வளோ சாதக பாதங்கள் அதில் இருக்குது, அதையும் தாண்டி அவர் 50 kg மீன் பிடிச்சிட்டு வர்றாரு. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கேபிட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. என்கிட்ட வந்து ₹1,00,000 கேபிட்டல் இருக்குது அப்படின்ற மட்டும் பார்க்குறீங்க. இந்த கேபிட்டல் டசன்ட் மேட்டர். நீங்கள் இந்த கேபிட்டல்லாம் மார்க்கெட்டுக்கு என்ன சொல்ல ஒரு தூசி. நீங்கள் என்ன ₹1,00,000 10 லட்சம் 1 கோடி 2 கோடி நீங்கள் என்னென்ன வச்சுட்டுருங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் பெரிய ஆள், உங்களுக்கு நான் அந்த பணம் சம்பாரித்து கொடுப்போம். மார்க்கெட் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் கொடுக்க போகிறதில்ல. உங்கள்கிட்ட இந்த ₹1,00,000 எப்படா வாங்கலான்னு தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்னென்ன பண்ண, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் 1 கோடி வச்சுட்டுங்க, நீங்கள் 1 கோடி வச்சுருந்தா கூட அந்த 1 கோடி நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் மார்க்கெட் அனுபவம் இல்லாமல் நீங்கள் அணுக சொல்லும், அந்த 1 கோடி ரூபாய் ஈஸியாக ஜீரோ ஆகிடும். புரியுதுங்களா? சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டா நான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்வாங்க. நான் ஆல்ரெடி வீடியோஸ் அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க, கற்றுக்கிட்டா சம்பாதிக்க முடியாது. நல்லா கவனிச்சிங்க, கற்றுக்கிட்டா சம்பாதிக்க முடியாது. கற்றுக்கிட்டதை வாழ்நாளில் அப்ளை பண்ணணும், அனுபவமாக மாற்றணும். நான் கற்றுக்க வேணான்னு சொல்லவே இல்லையே. இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் கற்றுக்க வராங்க என்கிட்ட? வெறும் கற்றுக்கிட்டா மட்டும் போதுமா? என்னோடய 45 days வந்து முடிச்சுட்டு அவங்க ட்ரேட் பண்ணலாமா? அந்த 45 days நான் என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு அது அப்ளை பண்ணணும், அனுபவமாக மாற்றணும். இதுதான் சொல்ல. இந்த அனுபவமாக மாற்றது தான் வந்து என்னுடைய டெலிகிராம் குரூப்பும் சரி, ப்ரைம் டெலிகிராம் சேனல் குரூப்பும் சரி, அவங்களுக்கு வெபினார் குரூப்பும் சரி. அந்த குரூப்பில் ஏன் ஆட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு தெரியணும் நம்ம கேனல்னா என்ன, சார்ட்னா என்ன, எங்கே ஃபார்ம் ஆகுது, எங்கே பிரேக் டவுன் ஆகுது, எங்கே பிரேக் ஆகுது, எங்கே பிரேக் அவுட் ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம், பை எடுக்கலாமா, சேல் எடுக்கலாமா, இல்லை ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாமா. இன்றைக்கி என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் தான். புரிச்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ கீழே என்னுடைய லிங்க்கில் வந்து வெபினார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த வீடியோ எண்டிலும் வரும். அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்க டீட்டெயில்ஸ். உங்களுக்கு வெபினார் நான் சொல்லித்தர டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணிங்க. இல்லை சார் அப்படின்னா என்னோடய யூடியூப் வீடியோ கிட்டத்தட்ட 1500 வீடியோஸ் அப்லோட், எல்லாமே வந்து வர்த்தபிள் வீடியோஸ். 1500 வீடியோஸ் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் முக்கியமான வீடியோ செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன், பாருங்கள்.
முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் லைக்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லி 500 சம்பாதிக்கலாம், டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், டெய்லி 10,000 சம்பாதிக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து நம்பி என்ன சொல்லுது ஈஸியாக பணம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் உள்ளே போயிட்டு மாட்டிக்காதீங்க. யாராச்சும் உங்களுக்கு ஃபோன் கின் பண்ணி இந்த மாதிரி டிப்ஸ் வாங்க, 2 மாதம் உங்களுக்கு ஃப்ரீ கொடுக்குறேன், 3 மாதம் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னா பரவாயில்லப்பா எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி அவாய்ட் பண்ணிடுங்க. கற்றுக்குங்க, நிறைய விஷயம் மார்க்கெட்டில் கற்றுக்குது. எவ்ரி கேண்டலுக்கு பின்னாடி இருக்குது நிறைய விஷயம். சரி, இந்த சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு மதர் பேபி கேண்டில் தெரியும், இன்சைட் கேண்டில் தெரியும், இதுக்கே கட் பண்ண சேல் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ மதர் பேபி கேண்டில் வருது? எல்லாமே லோஸே கட்டாயம் எல்லாமே ப்ராஃபிட் வந்துடுதுங்களா? இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா எவ்ரி மதர் பேபி கேண்டில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஓகே, எவ்ரி மதர் பேபி கேண்டிலும் அது ஒரு சில இடத்துல அது ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அதுக்கு ரெஸ்பெக்ட். இப்போ சொல்லுவாங்க, சார் ஷூட்டிங் ஸ்டார் வந்து இந்த பக்கம் வந்து சேல் பண்ணலாமா கேடு அப்படின்னுவாங்க. எவ்ரி ஷூட்டிங் ஸ்டார் உங்களுக்கு சேல் பண்ண வர்றது இல்லைங்க. அது எந்த ஜோனில் வருது, எந்த இடத்துல கேண்டில் கிரியேட் ஆகுது, இதெல்லாம் வந்து பாடமாக படிக்கணும். நம்ம ஒரு நாள் கற்றுக்கிட்டு 2 நாள் கற்றுக்கிட்டா மட்டும் பத்தாது. அதை வந்து லைவ் மார்க்கெட் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம பண்ண தான் வந்து அந்த இடத்துல என்ன கேண்டில் வருது நம்ம எந்த என்ட்ரி எடுக்கலாமா வேணான்ற விஷயம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா கூட நம்ம லைவ் மார்க்கெட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னு என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இப்போ இந்த இடத்துல வந்து நான் சேலிங் வரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி முன்கூடி, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குது, உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள். இது வந்து ரேஷன் ஜோன் 34,400 அப்படின்றது வந்து ரேஷன் ஜோனு. ஸோ அந்த இடத்துல வந்து 34,200 கட் பண்ணிட்டாவே கீழே வரும் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள், நீங்கள் தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து ஒரே நாளில் 2 நாளில் வரப்போகிறது கிடையாது. இது வந்து அனுபவம். கிட்டத்தட்ட 10 வருஷம், 12 வருஷம், 7 வருஷம், 6 வருஷம், எத்தனை உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸை அப்ளை பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வெபினார் ஃபேமிலி இது. ஓகே, வெபினார் ஃபேமிலின்னு ஏன் சொல்கிறேன்னா, இது ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே டிஸ்கஷன் பண்ணப்படும். லைவ் மார்க்கெட்லேயும் சரி, ஆஃப்டர் மார்க்கெட்லேயும் சரி, அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. இது வந்து வெபினார் ஃபேமிலி குரூப். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் இருப்பாங்க, ஜூனியர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு கலந்துரையாடல் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து எங்கே எடுக்கலாம் சார், என்ன சார் பண்ணலாம், அதில் என்ன பிரச்சனை நடக்குது, என்ன விஷயம் நடக்குது, ஈஸியாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் யாருக்கு சூஸ் பண்ணுறோன்னா, எனக்கு ஹோம்ஒர்க் யார் கரெக்டாக ரெகுலராக ப்ராக்டிஸ் எனக்கு யார் எனக்கு சப்போர்ட்டிங் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சூஸ் பண்ணி இந்த ஃபேமிலி மெம்பர் ஆட் பண்ணிவிடுவோம். இல்லைன்னா நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் இதிலே விட்டுருவாங்களே. அவங்களுக்கு ஜஸ்ட் அவங்க சார்ட்டை மட்டும் பார்க்கறது விருப்பம் இருந்து வெபினாரில் ஜாயின் பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அவங்கள எனக்கு சப்போர்ட்டிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து இதில் நான் ஆட் பண்ண முடியும் அவங்கள. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது, இல்லை என்னோடய யூடியூப் வீடியோஸ் ரெகுலராக வரும், பார்த்துட்டே வாங்க, நிறைய விஷயம் கற்றுக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.